வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 1 அண்ட் குரூப் 2, குரூப் 2A இந்த எக்ஸாமுக்கான ஒரு அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் என்னன்றதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட் நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி டிஎன்பிசி வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து மார்ச்சில் வரதாகவும், குரூப் 2 எக்ஸாம் வந்து மேலே வரதாகவும் நமக்கெல்லாம் வந்து அவங்க ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து போன மந்த் வந்துச்சு. அதில் நமக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமையும் குரூப் 4 எக்ஸாமையும் வந்து மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து அப்ளை பண்ணும்போது மட்டும் வந்து நான் ஃபாரஸ்ட் மட்டும் எழுதுகிறேன், அல்லது வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதுகிறேன், அல்லது எல்லா போஸ்ட்டுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் தான் மெர்ஜ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாமை வந்து மெர்ஜ் பண்ண போகிறதா ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 அண்ட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. அது என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து குரூப் 4ஐயும் ஃபாரஸ்ட் எக்ஸாமையும் மெர்ஜ் பண்ண மாதிரி குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸையும் குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸையும் மெர்ஜ் பண்ண போகிறதா வந்து ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்து வந்திருக்கு. அது வந்து அன்அஃபிஷியல்னு சொல்கிறத விட நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் இந்த அப்டேட்டை வந்து இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இது அஃபிஷியலாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, குரூப் 2A அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நம்ம வந்து எழுதுவோம்ல, அதில் வந்து நிறைய வேகன்சி கொடுப்பாங்க. எப்போவுமே குரூப் 2வை கம்பேர் பண்ணும்போது குரூப் 2Aக்கு நிறைய வேகன்சி இருக்கும். ஃபஸ்ட்லலாம் வந்து குரூப் 2Aக்கு மெயின்ஸ் கிடையாது. இப்போ தான் வந்து குரூப் 2வும் குரூப் 2Aக்கும் மெயின்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இந்த இயர்லேருந்து குரூப் 2Aக்கு வந்து மெயின்ஸ் இருக்காது அப்படின்ற நியூஸும் இருக்குது. அதாவது குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் போதும், ப்ரிலிம்ஸ் மட்டும் போதும். ஃபஸ்ட்லலாம் அப்படி தான் நடத்துனாங்க. அதே மாதிரியே வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு டிஎன்பிசி சைட்லேயுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா டிஎன்பிசி சைட்லேயே வந்து இதே மாதிரி குரூப் 2Aக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் போதும், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறதுனால இதுலேருந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். அதுக்கான அப்டேட் நியூஸ் வந்தாலும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் தவற விட்டுருந்தவங்க வந்து கவலைப்பட வேணாம். குரூப் 2 வந்து நமக்கு சிங்கிள் எக்ஸாமாக, குரூப் 4 மாதிரி சிங்கிள் எக்ஸாமாக, ப்ரிலிமினரி எக்ஸாமாக வரப்போகுது. ஸோ வந்து அதை தவற விட்டவங்க நெக்ஸ்ட்டு வர குரூப் 2A எக்ஸாமுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வந்தவங்க மேபி அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அவங்க அல்லது அப்ளை பண்ண தவறினவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட்டு வர குரூப் 2A எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து குரூப் 4ஐ தவற விட்டுட்டிங்களா, அவங்களுக்கு வந்து குரூப் 2A எக்ஸாம் இருக்குது. குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் தப்பு பண்ணிங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக குரூப் 2A எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அந்த தவறுகள்லாம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 2 ரெண்டுமே ஒரே எக்ஸாமாக நடக்க போகுது. அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 2 வந்து இன்டர்வியூ போஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் ஒன்றா வைக்க போகிறதா வந்து ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். இந்த அன்அஃபிஷியல் நியூஸ் வந்து அஃபிஷியல் நியூஸாக வந்தோடனே நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி எக்ஸாம்ஸை வந்து 2 எக்ஸாமை வந்து மெர்ஜ் பண்ணி, அதாவது குரூப் 1, குரூப் 2 வந்து மெர்ஜ் பண்ணி வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குரூப் 2A எக்ஸாம் வந்து மெயின்ஸ் இல்லாமல் ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது உங்களுக்கு ஓகேயா? அப்படி இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு மாதிரியே குரூப் 2A எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிலிமினரியும் வேணும், மெயின்ஸும் வேணும், அப்படி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இல்லாமல் வச்சா நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.